டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு ஆயுர்வேத மருந்துகள் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறது அரிஷ்டம். அரிஷ்டம் அப்படின்னா ஆயுர்வேத மூலிகைகளை ஒரு பங்குக்கு 16 பங்கு தண்ணீர் விட்டு கஷாயமாக முதல்ல செஞ்சுக்குவாங்க. இந்த கஷாயத்தில் நம்ம வெல்லம், இலுப்பை பூ சேர்த்து ஒரு பானையில் புளிக்க வைப்பாங்க. இது ஒரு நொதித்தல் முறை. இப்படி நொதித்தல் முறையில் செய்யும் பொழுது அந்த கஷாயத்திலிருந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் படிப்படியாக பிரிஞ்சு அது ஒரு சாறு வடிவில் நொதித்து ஒரு ஃபெர்மெண்டட் லிக்விடாக மாறும். இப்படி வர்றதை தான் அரிஷ்டம் சொல்வோம். இந்த அரிஷ்டம் உருவாவதற்கு பல நாட்கள் ஆகும். அந்த பானையில் போட்டு மண்ணுக்கடியில் புளிக்க வைப்பாங்க. இது ஒரு பழைய முறையும் கூட. இதில் நமக்கு அந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம சேர்க்க வேண்டியதே இல்லை. ஏன்னா இது ஃபெர்மெண்டட் மெத்தட். இப்படி ஏன் நம்ம அப்படி செய்கிறோம் அப்படின்னா, சில பொருட்கள் என்னதான் கஷாயமாக செஞ்சாலும் அதில் இருக்க ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் பிரிஞ்சு வராது. அப்போ நம்ம உடம்புக்கு அது சீக்கிரமாக செரிக்கணும், உடனடியாக நமக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா அதை அரிஷ்ட முறையில் செய்யும் பொழுது பல நாட்களுக்கு அதை நம்ம பாதுகாத்து வைக்க முடியும். இப்படி கஷாயத்தை வச்சு புளிக்க வைக்கிறதுக்கு பேர் அரிஷ்டம். சில மூலிகைகள் பார்த்தீங்கன்னா நம்ம கொதிக்க வைக்கும் போது அதோட ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மூலிகை பொருட்களை தண்ணீர் விட்டு வெல்லம் சேர்த்து இலுப்பை பூ சேர்த்து பானையில் போட்டு பல நாட்கள் புளிக்க வைப்பார்கள். இதற்கு பேர் ஆசவம் அப்படின்னு சொல்வோம். அரிஷ்டத்தை காட்டிலும் ஆசவம் வெவ்வேறு குணங்களை கொண்டது. சந்தனாசவம் இருக்குது, நமக்கு வாசாசவம் இருக்குது. இப்படி அந்த பொருளின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி அரிஷ்டமும் ஆசவமும் நம்ம உருவாக்குவோம். இது உடம்புல எப்படி செயல்படுதுன்னா, ஆல்ரெடி இது நொதித்த முறையில் இருக்கிறதுனால உடம்புல அப்சார்ப்ஷன் வெகு விரைவில் நடக்கும். எடுத்துக்காட்டாக சொன்னோன்னா, ஒரு கர்ப்பிணி பெண்கள் பிரசவித்த பிறகு அவங்களுக்கு தசமூல அரிஷ்டம், ஜீரக அரிஷ்டம் அப்படின்னு நம்ம கொடுக்கறது நம்ம பாரம்பரியத்தில் வழக்கமாக இருக்கு. இப்படி அரிஷ்டங்கள் கொடுக்கும் பொழுது அவர்களோட பசி நன்றாக மேம்படும், செரிமானம் நன்றாக இருக்கும், நம்மளுடைய மலம் எளிதில் வெளியேற்றப்படும். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா லேகியம். இதற்கு இலகம்னு சொல்லுவாங்க, ரசாயனம்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு கூட்டுக்கலவையான மருந்து தான். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையில் நம்ம மருந்துகளை நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம். முதல்ல எப்படி கொடுப்போம், சாறு வடிவில் கொடுப்போம், அப்புறம் கஷாய வடிவில் கொடுப்போம், அப்புறம் அரிஷ்டம் வடிவில் கொடுப்போம். அப்புறம் அவங்க தாதுக்களை பலமாக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் அந்த மூலிகைகளை லேகியமாக செய்வோம். எப்படி செய்வோம், பல்வேறு மருந்துகளின் கூட்டுக்கலவையாக அந்த பொடிகளை எடுத்துக்குவோம். சில மூலிகைகளை கஷாயமாக எடுத்துக்குவோம். அதை வெல்லத்தில் நல்லா பக்குவம் செஞ்சு அதை ஆறுனதுக்கு பிறகு அதில் வாசனை பொருட்களை நம்ம சேர்த்து நெய் சேர்த்து அதை பக்குவப்படுத்துவோம். இது ஒரு முழுமையான மருந்து மற்றும் உணவு. இதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, நோயின் முதல் நிலையில் நம்ம லேகியம் நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. உடல் கழிவுகளை நீக்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பலம் வேணும். திரும்ப திரும்ப நம்ம கஷாயம் கொடுக்க முடியாது. அப்போ பலம் கொடுக்கணும்னா இனிப்பு சார்ந்து நெய் சார்ந்து பக்குவம் செய்யப்பட்ட மூலிகைகளை லேகியமாக கொடுப்போம். ஒரு நம்ம பிரபலமான லேகியம் என்ன தெரிஞ்சுன்னா, நம்ம சவனப்பிராஷம், இது எல்லாருக்குமே தெரியும். அஸ்வகந்த லேகியம், இது எல்லாமே உடல் தேற்றியாக செயல்படும். இதுதான் லேகியத்தின் முறை. அடுத்ததாக பார்த்தோம்னா நெய். நெய் எப்பொழுதுமே நம்ம பாரம்பரியத்தில் நம்ம உணவாக பயன்படுத்துகிறோம். ஆயுர்வேதத்தில் இதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. எப்பொழுதெல்லாம் தாதுக்கள் வலிமை இல்லாமல் அது ரொம்ப சோர்ந்து போகுதோ, நம்ம லேகியத்தை தாண்டிலும் நெய் வடிவில் இருக்க கொழுப்பின் மூலமாக மூலிகைகளை நம்ம கொடுக்கும் பொழுதுதான் அது மூளை செல்களை நமக்கு சென்றடையும். அப்போ ஒவ்வொரு மூலிகையிலும் கஷாயம் செய்த பிறகு அதை நெய்யில் பக்குவப்படுத்தி குறிப்பிட்ட அளவு வெப்பத்தில் பக்குவப்படுத்துகிறோம். இதற்கு நெய்யில் செஞ்ச மருந்துகள்னு பேர். எடுத்துக்காட்டாக இந்து காந்த கிருதம். இவங்க காய்ச்சல் இருந்து உடல் தேரணும், திருப்பி அவங்களுக்கு காய்ச்சல் வரக்கூடாது, அவங்க உடம்புல வாதமும் பித்தமும் சீற்றமடைந்து இருக்கு, உடம்பு ரொம்ப மெலிதாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மருந்தை நெய் வடிவில் கொடுப்போம். மேலும் உடலை வளப்படுத்துவதற்காகவும் மூச்சுக்குழாய்களை வளப்படுத்துவதற்காகவும் பல்வேறு வகையான நெய்கள் ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த நெய்யை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதே நமக்கு தனிச்சிறப்பு. கடைசியாக எண்ணெய். ஆயுர்வேதம் என்றாலே எண்ணெய் இல்லாமல் கிடையாது. மருந்துகளை எண்ணெயில் பக்குவப்படுத்தி நம்ம உடலில் தேய்க்கும் பொழுது அந்த தோல் வியாதிகள் தீரும், வலி குறையும், ஏன் மூக்கில் நசியம் விடுவதற்கும் நம்ம எண்ணெய் வடிவில் பயன்படுத்துகிறோம். இப்படி ஆயுர்வேதத்தில் உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி மூலிகைகளுடைய அப்சார்ப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு வைத்திய முறைகளும் மருந்து தயாரிக்கும் முறைகளும் இருக்கின்றது. சரி நேயர்களே, இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவ முறைகளையும் அந்த மருந்து தயாரிக்கும் முறைகளையும் பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.